Hello friends, what's up and welcome. So நிறைய பேருக்கு பார்த்தா பேக்ரவுண்ட் எப்படி ரிமூவ் பண்றதே தெரியல. சோ தெரியலன்றத ஒரு கன்ஃபியூஷனாவே இருக்காங்க. சோ எப்படி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்றது? சோ அதனால தான் பாத்தீங்கன்னா நான் டோட்டல் பாத்தீங்கன்னா 3 ட்ரிக் சொல்லியிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம மேனுவலா பண்ற ட்ரிக். சோ மத்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒன்னு ஆன்லைன்ல நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் பேக்ரவுண்ட். சோ அப்புறம் பார்த்தா ஒன்னு ஆப் யூஸ் பண்ணி நம்ம வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். சோ அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாவே இருக்கும். சோ நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா சோ கண்டிப்பா உங்களுக்கு அந்த எல்லாமே உங்களுக்கு அந்த ட்ரிக் எல்லாமே உங்களுக்கு புரியும். சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமை வேணும். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ட்ரா டூலை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ட்ரான்னு இருக்குல்ல, அந்த பென்சில் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா இந்த லேயர் ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா எம்டி லேயர் ஒன்று இருக்கும். அந்த லேயரில் போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்களா ஒரு கலர் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த இடத்துல போய்ட்டு பிரைட்டான கலர் நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து க்ரீன் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிரைட்டான கலர் வச்சுட்டு இங்கே நான் டிக் கொடுத்துட்டு அப்படியே இந்த லேயரை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே டவுன் பண்ணிடுங்க. டவுன் பண்ணிவிட்டு நம்ம வந்து மாடல் லேயரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம லேயரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே எரேஸ் டூலை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயமே இங்கே தான் இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நிறைய மிஸ்டேக் பண்ணுறாங்க. எரேஸ் டூலை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதான் ஃபஸ்ட்டு ப்ரெஷ்ஷு 1 2 ஃபஸ்ட்டு ப்ரெஷ்ஷை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஜூமபிள் இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த கிளிக் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸை இந்த ஹார்ட்னஸை வந்து அரௌண்ட் ஒரு 90 இல்லை 91 கிட்ட வச்சுட்டு நீங்கள் வந்து இங்கே செட்டு கொடுத்துருங்க. செட் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு எதுக்கு அந்த டிக் மார்க் எதுக்கு நான் உங்களுக்கு இப்போ நீங்கள் ஜூம் அவுட் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக அழியும். அதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் இன் பண்ணும்போது கொஞ்சம் வந்து அந்த ப்ரஷ் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா? நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா ஸோ ஒரு அவுட்லைன் மாதிரி நம்ம வந்து இப்போ வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமை வேணும். ஓகேங்களா? ஆனால் எனக்கு இந்த ட்ரிக்கு தான் நான் வந்து எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். இதில் தான் பார்த்தா பேக்ரவுண்டு நான் ரிமூவ் பண்ணுவேன் எப்பயுமே. ஓகே, நம்ம அண்டர்லைன் மாதிரி ஒன்று ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணியாச்சு. இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு பொறுமையாக கொஞ்சம் டைம் இருந்தாலே போதும். நம்ம வந்து பர்ஃபெக்டாக வந்து நம்ம வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் இதுவே நீங்கள் பண்ணுங்கள். ஓகேங்களா? கொஞ்சம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இப்போ நம்ம வந்து ஃபோட்டோ வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இந்த லேயர் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இங்கே ஹை மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 3 டாட் ஒன்று கிடைக்கும். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணி சேவ் இமேஜ் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம உங்களோட குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஒரு வெப்சைட் ஒரு லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த வெப்சைட் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அப்லோட் இமேஜ்னு வரும் உங்களுக்கு. ஓகே, வந்துருச்சு. அப்லோட் இமேஜ்னு வந்தோடனே நம்ம வந்து கிளிக் கொடுத்துக்கலாம். அப்லோட் இமேஜ் மேலே வந்து கிளிக் கொடுத்துக்கங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கேலரி ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிட்டு நீங்கள் ரீசெண்ட் இமேஜில் நீங்கள் போய்ட்டு உங்களோட எந்த பேக்ரவுண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களோ அந்த பேக்ரவுண்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து இதே பேக்ரவுண்டு நான் வந்து இதே ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கிட்ட பார்த்தீங்கன்னா டைம் எடுக்கும். ஆனால் ஒரு நிமிஷம் டைம் எடுத்தாலும் கொஞ்சம் ஹெச்டியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இமேஜ் வந்து நம்மளுக்கு வந்து பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா? ஓகே, ஒரு நிமிஷம் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ நம்ம கீழே இந்த டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் ஆல்ரெடி ஒரு பிக் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கேன். இருந்தாலும் இன்னொரு நான் டவுன்லோட் பண்ணுறேன். ஓகே, டவுன்லோட் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதோட இமேஜோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். டவுன்லோட் ஆகிடுச்சு. பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இருக்குன்னு நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. கரெக்டாக உங்களுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கு மாறிடும். பார்த்தீங்களா? பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இன்னொரு ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். அப்படிலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள்.
இந்த ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோரூம்னு. ஸோ இது கண்டிப்பாக அமேசிங்கான ஆப். இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணுற ஆப்பும் இது தான். ஸோ நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணுற ஆப் தான். ஸோ இங்கே ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபோட்டோஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். அந்த ப்ளஸ் ஐக்கான் மேலே கிளிக் பண்ணிவிட்டு கேலரியை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இமேஜ் இங்கே காட்டுது பார்த்தீங்களா. ஓகே, நான் இந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சேம் இமேஜை நான் டவுன்லோட் உங்களுக்கு காட்டுறேன். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு கீழே மேலேயும் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. சூப்பரில் எப்படி நம்ம வந்து இங்கே செகண்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே டிரான்ஸ்பரண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் எதாவது பண்ணணுன்னா நீங்கள் இமேஜ் மேலே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நவுத்திக்கலாம், எதாவது பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணுன்னா இங்கே ரைட் சைடு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஆரோ மார்க் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, மேலே அம்புக்குறி மாதிரி ஒன்று இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணிவிட்டு கீழே இங்கே சேவ் டு கேலரின்னு இருக்கும். ஓகேங்களா, அதுவும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இதுவும் ஓரளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெச்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், அதை பாருங்கள். ஸோ கிளாரிட்டி லாஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஓகே, கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சோ கண்டிப்பா லைக் ஒன்று கொடுத்துருங்க. சோ அப்படியே நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை ஆல்ல போட்டுக்கோங்க. சோ அப்போதான் பாத்தீங்கன்னா நம்ம எப்பப்பெல்லாம் வீடியோ போடுறோமோ உங்களுக்கு அப்பப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அந்த நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி நீங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். சோ பாய்.